இந்தியாவில் கல்வி தரத்தை உயர்த்த 5, 8ஆம் வகுப்பு கட்டாய தேர்ச்சி நடைமுறையை மத்திய அரசு ரத்து செய்திருப்பதாக குறிப்பிட்ட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழக அரசு விரோதத்தை காட்டுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக அரசு தன்னுடைய விரோதத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றார். இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, கல்வியை பொறுத்தவரை தரத்தை உயர்த்திக்கிட்டே வரணும், அதே நேரத்தில் ஒரு குவாலிட்டியை மீட் அவுட் பண்ணணும். இன்னைக்கு தமிழகத்தை பாருங்கள், நம்ம எங்கே இருக்கோன்னு பாருங்கள். நேஷ்னல் லெவலில் 2018 ஏசர் ரிப்போர்ட் ஃபவுண்டேஷனல் லேர்னிங் ஸ்டடியில் 3ஆம் கிளாஸில் பாதி பேர்த்துக்கு தமிழை சரியாக படிக்க தெரியல. 3ஆம் கிளாஸில் 20%, அதாவது 5ல் ஒருத்தருக்கு தமிழ் நம்முடைய தாய்மொழியில் ப்ரொஃபிஷியன்சி இல்லை. இது பிராந்திய மொழிகளில் தமிழ் மொழி தான் கடைசியாக இருக்குது. ப்ரொஃபிஷியன்சி அது தாய்மொழியிலிருந்து, ஆங்கிலத்திலிருந்து, கணக்கிலிருந்து, சயின்ஸிலிருந்து, விஞ்ஞானம் எல்லாத்துலேயும் கூட இன்றைக்கி லேர்னிங் அவுட்கம் ப்ராப்ளம் இருக்குது. இதற்கு ஒரு அமைச்சர் அட்டென்ஷன் கொடுக்கணுமோ தவிர, ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் பத்திரிகையாளர் நண்பர்கள் முன்பு எங்களுக்கு பணம் கம்மியாக கொடுத்தாங்க, அதனால தான் இன்டர்நெட் பில் கட்டலை அப்படின்னு இந்த கதை. டாக்ஸேஷன் நாங்கள் அதிகமாக கொடுத்தோம், டேக்ஸ் கொஞ்சம் எங்களுக்கு கம்மியாக திருப்பி தர்றாங்க, இன்டர்நெட் பில் கட்டுறக்கு. அவங்க இன்டர்நெட் பில் மட்டும் கட்டாமல் இருந்தால் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இன்றைக்கி நாங்கள் உண்டியல் போராட்டம் நடத்துவதாக முடிவு செஞ்சிருந்தோம். ஆனால் நேற்று அவங்க இன்டர்நெட் பில் கட்டுனால இன்றைக்கி நாங்கள் மக்கள்கிட்ட போய் உண்டியல் கொடுத்து உண்டியலில் பணம் போட்டு அரசை காப்பாற்றணும் அப்படிங்கிற நிலைமைக்கு நாங்கள் போல வேகமாக வரத்தான் போகுது. வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க திமுக அரசுக்கு விருப்பம் கிடையாது என்று விழுப்புரம் ஆர்ப்பாட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். 3 முறை ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த 3 முறை வாய்ப்புகள் கிடைத்தன. 3 முறையும் கெடுத்தது 3 முறையும் கெடுத்தது திமுக அரசு தான். திமுகவுக்கு வன்னியர்கள் அடுத்த வார்த்தை சொல்லுங்க, பாடம் புகட்டுவார்கள். எம்ஜிஆர் அப்பொழுது அந்த போராட்டத்தின் போது 7 நாள் சாலை மறியல் போராட்டத்தின் போது எம்ஜிஆர் இங்கே இல்லை, அவர் உடல்நிலை சரியில்லை, அமெரிக்காவில் இருந்தார். திரும்பி வந்தார், என்னை கூப்பிட்டு பேசினார். 10 மாடி கட்டடத்தில் கூப்பிட்டு பேசினார். ஒரு 20-30 ஜாதியையும் கூப்பிட்டு பேசினார். ஏன்னா என்னை மட்டும் கூப்பிட்டா ஒரே ஜாதி கூப்பிட்டு பேசுகிறாருன்னு சொல்லுவார்கள். அப்புறம் எல்லா அதிகாரிகளும் இருந்தாங்க, எல்லா மந்திரிகளும் இருந்தாங்க. 1 மணி நேரம் நான் எம்ஜிஆர்கிட்ட வன்னியர் உள்ள நிலைமையை எடுத்து சொன்னேன். 10.5 ஸ்டாலின் கிட்டேயோ அல்லது அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் கிட்டே நாம வாங்க முடியாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.